சரி பிள்ளைகள், எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். முஸ்லிம் பிள்ளைகள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் 2026 ஆகஸ்ட் 10 நடைபெற இருக்கின்ற காபூத உயர்தர பரீட்சையின் உயிரியல் பாடத்துக்கான வினாத்தாள் கட்டமைப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக ஆராய போகிறோம். அப்ப இதுக்கு எங்களுக்கு முதலில் தேவைப்படுவது கடந்த காலங்களில் எவ்வாறு வினாப்பத்திரங்கள் அமைக்கப்பட்டது, அப்ப எந்த செக்ஷனுக்குள்ள எந்தெந்த வினாக்கள் அமைக்கப்பட்டது என்ற விளக்கம் உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேணும். அடுத்த எவ்வாறு வினாக்கள் அமைக்கப்பட்டன என்பது கட்டாயம் ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப எந்த வினாக்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது, அதே மாதிரி எந்த செக்ஷனுக்குள்ள அநேகமான கேள்விகள் வந்திருக்குது. அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்கள் இதை ஆராய்கிறோம். கடந்த காலங்கள்ல மாணவர்களுக்கு சரியான முறையில பரீட்சைக்கு வழிகாட்டி அதி உயர் பெறுபேறுகளை பெற உதவிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் என்ற அடிப்படையில தான் இந்த முறையும் எனக்கு 100% சக்சஸ், நீங்கள் வெற்றி பெற்றால் அது எனக்கு தான் சக்சஸ். அந்த அடிப்படையில நான் இந்த வினாத்தாள் அமைப்பு கட்டமைப்பை பற்றி தொடர்ச்சியான முறையில உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். அதே மாதிரியான வினாக்களை தயாரித்து உங்களுக்கு வழங்குவதன் மூலம் அந்த பரீட்சைகளை மிக இலகுவாக எதிர்கொள்ளலாம். நான் இது எதிர்பார்க்க வினா அல்ல, அது மிக முக்கியம். அப்ப ஆசிரியர்கள் எதிர்பார்க்க வினா அப்படி சொல்லி மாணவர்களை தவறாக வழி நடத்த இந்த கேள்விதான் வரும் என்றெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. இதுதான் நான் இதுக்கு அனுபவம் ஒன்று இருக்குது, ஆனால் இதுதான் வரும் என்று மாணவர்களை எந்த ஆசிரியரும் வழிகாட்டியலாது, அது தவறான செயற்பாடாகவும் அமையும். அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் வினாக்கள் எப்படி கடந்த காலங்கள்ல அமைஞ்சிருக்கின்றதை பார்ப்போம். அப்ப முதல் 7 வினாக்கள் அலகு 1-2 அமைக்கப்படும். சில வேளைகளில் அது 8 வினாக்களாக அமையலாம். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் அது 9 வினாக்களாகவும் அமையலாம். இப்ப 2025 முதல் 8 வினாக்களும் அலகு 2, 41ஆம் வினா அலகு 2 அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2023 41வது வினா அலகு 1-2 அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி அதே மாதிரி 2021 22 அப்படியான வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அலகு 1-2 படித்தால் நிச்சயமாக MCQவில் மூலம் 50க்கு 7 அல்லது 8 மார்க்ஸை 2025 என்றால் 9 மார்க்ஸை பெற்றுக்கொள்ள வழி ஏற்பட்டது. அப்ப இன்றைக்கு நான் அந்த 8 வினாக்களையும் பற்றி கதைக்கலாம். ஆகவே 5 வினாக்களுக்குள்ள என்னென்ன வினாக்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கு என்றதை பார்த்து நான் அதுக்கு ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறேன். அதை வச்சு கொண்டுதான் நான் இப்ப கதைக்க போறேன். அப்ப அந்த வினாக்களுக்கு பேர்ந்து உதாரண வினாக்களை நாங்கள் எடுக்கலாம். அந்த வினாக்களுக்கு உதாரண வினாக்களை எடுத்து செய்யலாம். அப்ப அந்த அடிப்படையில பாருங்க. சரி பாருங்க, அலகு 1 மற்றும் அலகு 2 முதல் 7 வினாக்கள் அமையும். முதல் 7 வினாக்கள் அமையும். அதே போல 41ஆம் வினாவும் வினாவில் அடங்கலாம், இவ்வலகில் அடங்கலாம். அவற்றுள் முதல் 5 வினாக்கள் வரையில் அமைந்ததும் எதிர்காலத்தில் அமையக்கூடியதுமான வினாக்களை பற்றி கீழே தரப்பட்ட பகுப்பு ஆராய்கிறது. அப்ப 2025 மட்டும் முதல் 8 வினாக்களும் 41ஆம் வினாவும் அமைக்கப்பட்டிருந்தது. சரி, அப்ப இப்ப பாருங்க, உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டலகு பற்றிய வினா 2019ஆம் ஆண்டு முதல் வினாவாக வந்திருக்குது. அதே மாதிரி தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையான அலகு பற்றிய வினா 2024ஆம் ஆண்டு வந்திருக்கு. 2024ஆம் ஆண்டு
2024 திரும்ப தவறுதலாக வந்திருக்குது. 2024 வந்திருக்குது. அந்த கேள்வியை வாசித்து காட்டுறேன் பாருங்க. 2024 எப்படி வந்திருக்க பாருங்க. ஒரே கேள்விகள் தான், இதே கேள்விகள் வந்திருக்கு. அப்ப நான் இப்ப வாசித்து காட்டுறேன் பாருங்க. 2024 முதலாவது வினா இவ்வாறு தான் அமைந்திருக்கு. இது பாருங்க. பின்வருவனவற்றுள் உயிரின் தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகாக கருதப்படுவது எது? அதே மாதிரி 2019 பழைய பாடத்திட்டத்திலும் முதலாம் வினா அந்த உயிரின் அடிப்படை கட்டமைப்பு அலகு. ஆகவே எல்லாருக்கும் அடிப்படை கட்டமைப்பு அலகு தெரிய வேணும். தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகு கலம் என்று தெரிய வேணும். அதே மாதிரி கலக்கொள்கை இந்த இடத்துல தெரிய வேணும். கலக்கொள்கை உயிரங்கிகள் யாவும் தனியான ஒரு கலத்தால் அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டன என்பது உங்களுக்கு தெரிய வேணும். அதே மாதிரி அங்கிகளின் கட்டமைப்புக்குரிய அடிப்படையான அலகு கலம், தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையான அலகு கலம் என்று. அதே மாதிரி கலங்கள் யாவும் முன்பிருந்த கலங்களில் இருந்தே கலப்பிரிவின் மூலம் தோன்றி இருக்கின்றது கேட்கலாம். அப்ப எதிர்காலத்தில கலக்கொள்கையை வெளியிட்ட உயிரியலாளர்கள் தொடர்பான வினாக்கள் கேட்கப்படலாம். ஆகவே அது சரி. அடுத்தது உயிரின் அடிப்படை கட்டமைப்பலகு தொடர்பான வினாக்கள். அதே மாதிரி முதல் உயிரிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 2020 முதல் வினா. அதாவது முதல் தோன்றிய உயிரிகள் பிரபோஷனிகள், காற்றின்றிவாளிகள், புரோகரியோட்டாக்கள் என்ற அடிப்படையில அந்த வினா. நான் இந்த வினாக்களை எடுத்து செய்ய வேணும். இன்னைக்கு அந்த டைம் காணாது. ஆகவே இனி இந்த கேள்வியை செய்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், நான் ஒரு 25 கேள்வி இந்தளவு செக்ஷனுக்குள்ளே, அதாவது 5 மடங்கு கூடுதலான கேள்விகளை செய்தால் கட்டாயம் அதுக்குள்ளே ஒரு கேள்விதான் இதுக்குள்ள வரப்போகுது. அப்ப அது நீங்கள் வடிவ செய்யலாம். இதுதான் பிள்ளைகள் எங்களுடைய அனுபவம். அப்ப அடுத்தது பாருங்க. முதல் உயிரியலின் சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 20 வந்திருக்கு. அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 2025 வந்திருக்கு. அது என்னென்று எந்த கேள்வியை பார்ப்போம். அதே மாதிரி அங்கிகள் சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 2023 2ஆம் வினாவாகவும் வந்திருக்கு. அப்ப பாருங்க, உயிரியின் சிறப்பியல்புகளுக்கு அஞ்சுக்குள்ள நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றதை இதை பார்க்க வேணும். அதே மாதிரி இந்த ஆட்சி நிதி ஒழுங்கமைப்பு மட்டம் தொடர்பான கேள்வி சப்போர்ட் செமினார்கள்ல வந்திருக்கு. கீழே போட்டிருக்கிறேன் பாருங்க. மற்றது முதல் உயிரிகள் தோற்றம் பெற்றமைக்கான சான்றுகள் அவதானிப்புகள் தொடர்பான வினா, அதாவது அது உண்மையில உயிர் பல்வகமையோட தொடர்பு படுத்தின வினா. அது அவன் 2025 போட்டிருக்கிறான். மற்ற உயிரியலுக்குரிய ஒழுங்கமைப்பின் பல ஆட்சி நிலமட்டங்களின் சரியான ஒழுங்கு மூலக்கூற்று மட்டத்தில இருந்து உயிர்கோளம் வரை அந்த ஆட்சி நிதி ஒழுங்கமைப்பு மட்டங்கள் சரியான முறையில தெரிய வேணும். அப்ப 2019 அது மாடல்ல வந்திருக்குது. சரி, உயிரியலுக்குரிய ஒழுங்கமைப்பின் பல ஆட்சி நில மட்டங்களின் சரியான ஒழுங்கு, அதாவது அங்கே 5 மட்டங்களை தந்து இடையெல்லாம் துவங்கியிருக்கு. உயிர் அதாவது அங்க தொகுதியில இருந்து எல்லாம் தொடங்கி அந்த கேள்வி ABCD கேள்வியா போட்டிருக்கிறார். அப்ப அந்த கேள்வி பிள்ளைகள் சிரமப்பட்டவர்கள். அப்ப அதுகளை இது முன்னுக்கும் கொண்டு வரலாம். ஆகவே அதை சரியான முறையில நீங்கள் கற்று. அப்ப இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டதன் நோக்கம் இவ்வளவு வினாக்களையும் நீங்கள் தெரிஞ்செடுத்து நான் பாருங்க தொகுத்து தந்திருக்கிறேன். இந்த ஆண்டு வந்திருக்காட்டு அவ்வளத்தையும் அதுல இந்த ரெண்டாவது பாயிண்ட்ஸ்ல 2019 2024 நீங்கள் திருத்தி விட்டா சரி. அது டைப்பிங் எரர் தான். சரி, அடுத்தது தாழ்த்தா வெள்ளம் பற்றிய ஒரு வினா கார்போஹைட்ரேட்டுகள்ல 2021 வந்திருக்கு. கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பான வினா 2019 மாடல்ல வந்திருக்கு 2ஆம் வினாவாக. அப்ப இனிப்பிட்டுகள் தொடர்பான வினா 2022 முதலாம் வினாவாக வந்திருக்கு. புரதங்கள் தொடர்பான வினா 2020 அது அவை அப்படியே பேஸ் பண்ணி இருக்குன்னா 2020 2ஆம் வினாவாக வந்திருக்கு. 2020 2ஆம் வினாவாக வந்திருக்கு. 2020 2ஆம் வினாவாக வந்திருக்கு. RNA வகைகள் தொடர்பான mRNA, tRNA, rRNA சூப்பர் கேள்வி எல்லாம் அந்த குழப்பி அடிச்சு ஒரு கேள்வி 2025 போட்டிருந்தவர். அப்ப இதுவரை DNA தொடர்பான நேரடி கேள்வி மாலிகுலர் பயாலஜில வந்திருக்கு, பேசிக்ல வரையில்லை. ஆகவே நீங்கள் எதிர்காலத்தில்
டிஎன்ஏக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரி, நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பானது 2023 41 இதுல வந்த கேள்வி 41ஆம் வினாவில என்ன வந்திருக்கின்றால் அதாவது நியூக்ளிக் அமிலங்களில் இல்லாத நியூக்ளியோடைட்டுகள் அது தொடர்பான பூரண விவரம் அதுக்குள்ளே அடங்கப்பட்டிருக்கு. ஆகவே எந்த கேள்வி வந்தாலும் அந்த கேள்விக்குள்ள அடங்க போகுது. அப்ப அது நீங்கள் தெரிய வேணும். மற்ற ப்ரோகரியோட்டா ஜூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு வேறுபாடுகள் 2020 மாடல் பேப்பர்ல வந்திருக்கு. கலத்தின் கரு தொடர்பான வினா 2025 முதலாம் வினாவாக அமைஞ்சிருக்கு. கலப்புன்னங்கம் உண்ட முன்னுக்கு. அதே மாதிரி கலங்களின் சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 2020 4ஆம் வினாவாக வந்திருக்கு. லைசோசோம் பெராக்சிசோம் தொடர்பான வேறுபாடுகள் எப்ப வந்திருக்கு? 2023 முதலாம் வினாவாக வந்திருக்கு. தயவு செய்து நான் சொல்றேன், நாங்கள் வந்து பிள்ளைகள் நீண்ட கால கற்பித்தல் அனுபவம் கொண்ட ஒரு ஆசிரியர், அதை விட ஏராளமான மருத்துவ பீட மாணவர்களை உருவாக்கிய அந்த பெருமை இருக்குது. ஆகவே இப்படி நான் ஒவ்வொரு வருடமும் செய்துதான் இப்படியான செயற்பாடுகளை மாணவர்கள் 48, 49, 50 எம்சிக்கு சரி எடுக்கிறார்கள் எங்களிடம் கற்பவர்கள். அப்ப அதனாலதான் நான் இதை உங்களுக்கு இந்த முறை உண்மையில நான் இதை பப்ளிக் ஆக்குறேன் இல்ல, இந்த முறை பயாலஜியில மாணவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்ப அந்த அடிப்படையில தான் நான் இதை செய்ய வழிகிட்டது. சரி, லைசோசோம் அகமுதலுரி சிறுவலை தொடர்பான தொழில்கள் தொடர்பான வினாக்கள் 2019ஆம் ஆண்டு மாடல்ல வந்திருக்கு 3ஆம் வினாவாக. நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2019 3ஆம் வினாவா. அதுல எல்லாம் சிறப்பான டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல இல்லாத விடயங்களை அதுல போட்டிருக்கிறார். நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2020 3ஆம் வினா, அது அட்ஜஸ்ட்மெண்ட், அது பிராக்டிக்கல் கேள்வியாக அமைக்கப்பட்டது. நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2020 மாடல்ல 3ஆவது வினாவாக வந்திருக்கு. நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2023 3ஆம் வினாவாக வந்திருக்கு. நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2020 பழைய பாடத்திட்டம் 3ஆவது வினாவாகவும் வந்திருக்கு. அழுத்தமான அகமுதலுரி செருவலை, அழுத்தமற்ற அகமுதலுரி செருவலை போன்ற கலப்புன்னங்கங்கள் தொடர்பான வினா 2022 3ஆம் வினாவாக அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற யூகரியோட்டா கலத்தின் உபகல கூறுகள் தொடர்பான வினா 2022 4ஆம் வினாவாக வந்திருக்கு. கலப்புன்னங்கங்கள் தொடர்பான வினா 2021 3ஆம் வினாவாக வந்திருக்கு. அப்ப கலப்புன்னங்கங்கள் அல்லது உபகல கூறுகள் தொடர்பான வினா 2019 பழைய பாடத்திட்டத்தில் 3ஆம் வினாவாக அமைக்கப்பட்டிருக்கு. இளமணி தொடர்பான வினா 2024 3ஆம் வினா. அப்ப இதுவரை பயாலஜியிலேயோ ஓல் சிலபஸ்ல பஜ்ஜுரூபத்தை பற்றி நேரடியான கேள்விகள் வரையில்லை. ஆகவே பஜ்ஜுரூபத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பிசிர் சவுக்குமிழையை பற்றி நேரடியான வினாக்கள் இதுவரை வரையில்லை. கலைச்சந்தி வந்திருக்கு, குளியவன் கூடு வந்திருக்குது. அப்ப இதுல கொள்கை சிக்கல் தொடர்பான தனிச்சு கொள்கை சிக்கல்ல கேள்வி போடப்பட இல்லை. அப்ப இதுகள் எல்லாம் நீங்கள் மிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட், அடுத்தது கலச்சந்திகள் தொடர்பான வினா 2022 41ஆம் வினாவாக வந்திருக்கு. குளிய வெண்கூடு தொடர்பான வினா 2019 4ஆம் வினாவாக வந்திருக்கு. தாவர கலச்சுவர் தொடர்பான வினா 2023 மாடல்ல 2ஆம் வினாவாக வந்திருக்கு. 2023. அடுத்த கலவட்டம் தொடர்பான நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அப்ப இதுல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அதுல இளையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு எல்லாம் கேட்டு கேள்வியெல்லாம் வந்திருக்கு. அப்ப 2019 2020 2021 2023 2024 2025 2020 மாடல்ல அப்ப பாருங்க வராத ஆண்டுகளே இல்லை பிள்ளைகள். ஆகவே நீங்கள் கலவட்டத்தை தரவாக்கணுமா இல்லையா? ஆகவே நான் முதல் 5க்குள்ள வரக்கூடிய வினாக்களை தான் இப்ப கதைச்சிருக்கிறேன். அப்ப இதுல வந்த கேள்விகளை நீ அடுத்ததுல நாங்கள் செய்வோம். அடுத்ததுல செய்து போட்டு அதுக்கு பிறகு நான் எப்படி கேள்வி அளப்ப கலவட்டத்துல கட்டாயம் 25 கேள்வியில கலவட்டத்துல ஒரு 5 கேள்வி போடுவேன். ஒவ்வொரு கலப்புன்னங்கத்திலும் அதை போடுவேன். கார்போஹைட்ரேட்டை பற்றி 3 கேள்வி போடுவேன்.
புரதத்தை பற்றி 3 கலந்து தொழில் அது அப்படி போடுவேன். நியூக்ளிக் RNA வகைகள் DNA வகைகளை பற்றி வந்த கூற்றுகளும் திரும்ப திரும்ப வருந்தானே. அப்ப நாங்கள் அதை இவ்வளத்தையும் செய்து போட்டு இவ்வளவு கேள்வியையும் செய்து போட்டு அடுத்தது ஒரு 25-30 கேள்வியை நாங்கள் செய்வோம். செய்து போட்டு பார்த்தால் அந்த பிள்ளைக்கு பாடம் தானும் இப்ப இவ்வளவு விஷயத்தையும் பிள்ளை படிச்சு வச்சுட்டு என்றால் இவ்வளவு இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு கேள்வியும் செய்து இவ்வளத்தையும் படிச்சு வச்சுட்டீங்களே என்றால் உங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி. இப்படி இனி அடுத்த 5 தொடக்கம் 8 வரையான கேள்வியும் இது டைவர்சிட்டியில கிட்டத்தட்ட 5 கேள்வி வரும். அப்ப பிளான்டில 12 தொடக்கம் 18 வரையான அல்லது 19 வரையான கேள்விகள் வரும். அனிமல்ல எவ்வளவு 32 வரை, சில நேரத்தில் 30 வரையான கேள்வி வரும். அப்ப முதல் பாட கேள்விகள் எப்படி வரும் என்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க, அப்ப நான் ஒரு வித்தியாசமான உங்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறை ஒன்றை தெரிந்தெடுத்து செய்கிறேன். ஆகவே தயவு செய்து கவனமாக படியுங்க. பரீட்சை பாடமாக்க வேண்டாம். பயாலஜி என்றது பாடமாக்குற பாடம் அல்ல. டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பாடமாகி கொண்டு போக வேண்டாம். டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பாஸ் பேப்பரோட தொடர்பு படுத்தி எவ்வாறு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப அதுகளை பற்றி கவனம் செலுத்தி படியுங்க. அடுத்து வர இன்றைக்கு இன்றையில இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா 90 நாட்கள், கடைசி 10 நாளை விடுங்க, 90 நாட்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு இருக்கு. ஆகவே இப்படியான செயற்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் என்றால் 50 MCQவையும் சரியாக எடுத்துக்கலாம். பேருந்து ஸ்ட்ரக்சரை அணுகிற முறைகள் நாங்கள் பார்ப்போம். இவ்வாறு உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அணுகி கொண்டு போவோம். அப்ப இந்த அளவு கேள்வியும் நான் அடுத்த முறை இதை பற்றி சொல்லுவேன். ஓகே, பாய் பிள்ளைகள்.